வாடி அவிழ்க்காத ஒரு மாட்டோட சேல்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முழுசாக தெரிய வரும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறதுனால இது யதார்த்தமாக சொல்கிற ஒன்று கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி கேட்கும் பொழுது ஒருத்தராக நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரே நம்பருக்கு ஒரு 100 ஃபோன் கால் வரும்பொழுது அது வந்து நமக்கு தொந்தரவாக வந்து போயிடும். என்னடா அது இவ்வளோ ஃபோன் வருதே, நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி எத்தனை பல்லு, என்ன ரேட்டு, எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு வெறுப்பு வந்து உண்டாக்கிறோம். அதனால தான் நான் வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்துக்கு பக்கத்தில் காட்டு சூறை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த மாடு வந்து இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாடி வந்து அவிழ்க்கலை, வாடியோ வடமோ வந்து அவிழ்க்காத மாடு. வெளிவரட்டு மட்டும் அவிழ்த்திருக்கோம் நண்பா. அந்த வெளிவரட்டுகள் அவிழ்த்த வீடியோக்களும் வந்து வச்சுருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருக்கு, வீடியோவில் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓகே, இந்த மாடை நான் நேரில் பார்த்துட்டு வாங்க விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். மாட்டோட ஓனர் நம்பர் வந்து நான் டைட்டிலில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி பேசணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாடு பிடிச்சிருக்கு, வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அட்வான்ஸ் வந்து பண்ணாதீங்க. முன்பணமாக ஒரு 500 தரேன், 1000 தரேன், இல்லை 10,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா நானுமே அந்த நாட்டை நேரில் பார்க்கல. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு மாடு நேர்லையும் வீடியோவில் இருந்த மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு, உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் பேசி உடனே பணத்தை கொடுத்து மாடு வந்து வாங்குங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா அதனால தான் நான் தெளிவாக பார்த்துட்டு வந்து மாடை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு 65,000 ரூபாய் வந்து மாட்டோட ஓனர் சொல்லியிருந்தார். நம்ம 65,000 கொஞ்சம் அதிகமாக தெரியுது நண்பா அப்படின்னு சொன்னேன். வளர்ப்புக்குன்னு விரும்பி வந்து நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கும் நான் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நண்பா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அர்ஜென்ட் சேல்ஸ் தான், அதனால் ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நேரில் வரவங்களுக்கு நம்ம கம்மியாகவே கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நெகோசியேட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு திருப்தியான விலைக்கு கொடுக்குறேன் நண்பாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாடை வீடியோவில் பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து விசாரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடுகளையோ கன்றுகளையோ, அதாவது நாட்டு மாடுகள் மட்டும், பசுமாடாக இருந்தாலும் சரி, காளையோ காளை கன்றோ எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக விற்பனை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஒரு நியாயமான விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரையும் நான் டைட்டிலில் வந்து கொடுக்குறேன். அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து என்னோடய நம்பர் எடுத்துக்கோங்க. மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது என்னோடய நம்பரு. உங்களோட மாடுகள் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல விலைக்கு ஒரு வளர்ப்புக்கு உங்களோட மாடை கொடுக்குறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன முயற்சி வந்து எடுக்கிறேன். ஏன்னா சீசன் முடிஞ்சிட்டதுனால நிறைய மாடுகள் சந்தைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து நமக்கு வர்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வளர்ப்புக்கு வந்து மாடுகளை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். நீங்களுமே உங்களோட மாடுகளை கொஞ்சம் குறைவான விலைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.